என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பரதன் தாத்தாவின் உள் உணர்வு மாட்டிக்க போற பரதா என்று அவரை எச்சரித்துக் கொண்டே இருந்தது. பிரசாதத்தை தான் சூர்யாவிடம் கொடுத்த போது அதை வைரா தட்டி பறிப்பது போல் வாங்கிய அந்த நிகழ்வு அவர் கண் முன் வந்து சென்றது. அவள் சூர்யாவிடம் பிரசாதத்தை உண்ண வேண்டாம் என்று கூறியதும் அவர் கண் முன் வந்து ஆபத்து என்று எச்சரித்தது. தன் அருகில் அமர்ந்திருந்த குணாவை தலை திருப்பி பார்த்த தாத்தா, குணா, வீட்டுக்கு பிரசாதம் எடுத்து வச்சல என்று கேட்டார். எடுத்து வச்சிருக்கேன் தாத்தா, அதுல கொஞ்சம் கொடு, சாப்பிடணும் போலி இருக்கு அவர் கூற, அந்த சிறு தூக்குவாளியை திறந்து அதில் போடப்பட்டிருந்த சிறு கரண்டியால் சிறிது பிரசாதத்தை எடுத்து தாத்தாவுக்கு கொடுத்தான் குணா. அதை வாங்கி உண்ட தாத்தா, குணா, இதுல ஏதோ வித்தியாசமா இருக்கே என்றார். வித்தியாசமா? என்ன வித்தியாசம் தாத்தா? ருசியில ஏதோ வித்தியாசம் தெரியுது. இந்த தூக்குவாளி இது யாருது? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது தாத்தா. இத நல்லா கழுகிதான் எடுத்துட்டு வந்தீங்களா? தெரியல தாத்தா, அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே சட்டென்று குமட்டுவது போல் செய்தார் தாத்தா. பதறி போன 3 இளைஞர்களும் தாத்தா என்னாச்சு என்று ஒரே குரலில் கேட்டனர். இதுல ஏதோ நஞ்சு கலந்திருக்க மாதிரி தோணுது. ஐயோ, நம்ம இதுல இருந்து தானே சூர்யா வைராவுக்கு பிரசாதத்தை எடுத்து கொடுத்தோம். அவங்களுக்கு ஏதோ ஆகிட போகுது. எனக்கு வேற மயக்கம் வருது. பரமோ, காரை கொஞ்சம் நிப்பாட்டு. டிரைவர் காரை ஓரமாக நிறுத்த, குணா, நீ சீக்கிரமா ஓடி போய் அவங்கள அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டான்னு சொல்லு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா என்ன வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போங்க தாத்தா கூற, சட்டென்று காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கினான் குணா. சீக்கிரமா தாத்தாவை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போங்க அவன் கூற, குணா, நீ போறதுக்குள்ள அவங்க அதை சாப்பிட போறாங்க தாத்தா பதற்றத்தோடு கூற, இல்ல தாத்தா, இதோ இங்க ஒரு குறுக்கு பாதை இருக்கு. சந்துக்குள்ள புகுந்து வெளியே வந்தா அவங்க வீடுதான். நான் சீக்கிரமா போயிடுவேன் என்று கூறியவன் ஓட ஆரம்பித்தான். மூச்சு வாங்க ஓடி வந்தவன் ஓடி வீட்டிற்குள் வரும்போது ஹாலில் வீட்டார் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நைட்டு வீட்டை கொளுத்த ஆள் அனுப்புனது அந்த பரதன் தாத்தா தானா? சூர்யாவின் தாத்தா கோபமாக கேட்கிறார். அதை காதில் வாங்கி கொள்ளாத குணா, அந்த பிரசாதத்தை யாராவது சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். அப்போதுதான் அனைவரும் குணாவை கண்டனர். யாரும் சாப்பிடல. ஏன், என்னாச்சு? சூர்யா அப்பா கேட்டார். பிரசாதத்துல நஞ்சு கலந்திருக்கு. அதை சாப்பிட்ட தாத்தாவுக்கு வாந்தி மயக்கம் எல்லாம் வந்துடுச்சு. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அவன் கூற, அப்படியா என்று அனைவரும் ஒரே குரலில் கேட்டனர். அட, நாம தான் பரதன் தாத்தாவை தப்பா நினைச்சிட்டோம் போல. நஞ்சு அவரு கலக்கல, இது ஏதோ தெரியாம நடந்துடுச்சு போல. அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவருக்கு ஏதும் பிரச்சனையா? சூர்யா பதற்றத்தோடு கேட்டான். தெரியல, நான் போய் தான் பாக்கணும். நான் கிளம்புறேன் என்று குணா வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தான். செல்லை எடுத்து இளைஞர்களில் ஒருவனை அழைத்தான். ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை. அடுத்த இளைஞனையும் அழைத்தான். அவனும் அழைப்பை ஏற்கவில்லை. இருவரையும் மாறி மாறி அழைத்தபடியே வைத்தியர் வீட்டை நோக்கி குறுக்கு பாதை வழியாக ஓட ஆரம்பித்தான். 4-5 முறை இருவரையும் மாறி மாறி அழைத்த பிறகு ஒரு இளைஞன் அழைப்பை ஏற்றான். டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா போனை எடுக்கல? நாங்க வைத்தியர் வீட்டுக்கு வந்துட்டோம் குணா. காரை விட்டு இறங்குறதும் தாத்தா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த நேரத்துலதான் நீ போன் பண்ண. எப்படி எடுத்து பேச முடியும்? அவர் சாப்பிட்ட மொத்த பிரசாதத்தையும் வாந்தி எடுத்துட்டாரு. மயங்கியும் விழுந்துட்டாரு. நானும் பகவதியும் அவரை தூக்கி கொண்டு வந்துதான் வைத்தியருடைய வீட்டுக்குள்ள படுக்க வச்சோம். வைத்தியர் பார்த்துட்டு என்னன்னு கேட்டாரு. நாங்க நடந்ததை சொன்னோம். வாந்தி எடுத்ததால பிரச்சனை இல்ல, ஆனாலும் மிச்ச மீதி நஞ்சு ஏதாவது உள்ள இருந்தா அதை முறிக்கிறதுக்கு நான் மருந்து குடிக்கிறேன்னு சொல்லி மருந்து குடித்திருக்காரு. இப்ப தாத்தா எப்படி இருக்காரு? இதுவரைக்கும் கண்ணு திறக்கல என்று கூறியவன், இதோ கண்ணு திறந்துட்டாரு என்றான். பரதன் தாத்தா மிகவும் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒருவரும் அறியவில்லை. அவர் மீண்டும் வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட அந்த சத்தம் குணாவின் செவியை எட்டியது. சரி சரி, நீ தாத்தாவை பாரு, நான் வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தவன் இன்னும் வேகமாக வைத்தியரின் வீட்டிற்கு ஓடினான். இந்த செய்தி சில நிமிடங்களிலேயே காட்டு தீயாக ஊர் முழுவதும் பரவிவிட்டது. அனைவரும் பரதன் தாத்தாவை நல்லவர் என்று நம்பிவிட்டனர். பரதன் தாத்தா மீது இருந்த சந்தேகம் விலகியதும் சூர்யா வீட்டார் மனம் அமைதியாகிவிட்டது. ஆனால்
வைராமனம் மட்டும் படபடத்து கொண்டே இருந்தது. அவள் முகத்தில் சோர்வு, பதற்றம் என்று அனைத்தும் அப்பட்டமாக தெரிய அதை கவனித்த சூர்யாவின் அம்மா, சூர்யா, நீயும் வைராவும் இன்னும் தூங்கலையா என்று கேட்டார். இல்லம்மா, எங்களை பார்க்க நம்ம உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, ரெஸ்ட் எடுக்க முடியல. தம்பி, நீங்க யாரும் நைட்டு தூங்கலன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நீங்க 2 பேரும் போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க. ஒரு பெண்மணி கூற, வைரா நீ வா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு என்று கோரியபடியே அவள் கரத்தை பிடித்து அவளை மாடிக்கு அழைத்து சென்றான். அறைக்குள் வந்ததும் கதவை சாத்தி தாழிட்டவன் வைராவை பார்த்தான். இப்போதும் பதற்றத்தோடும் கலவரத்தோடும் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு, என்ன ஆச்சு வைரா? அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல. பரதன் தாத்தா மேல எந்த தப்பு இல்ல, ஏதோ தெரியாம நடந்த தவறு. பேசியபடியே அவள் அருகில் வந்தவன் அவள் இடையை சுற்றி வளைத்தான். அவன் மார்பில் சாய்ந்த வைரா, இது தெரியாம நடந்த தப்பு மாதிரி தெரியல, ஏதோ யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள் தாளையை பிடித்து உயர்த்தியவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ எதுக்காக தேவையில்லாம இப்ப பயப்படுற? நான் திரும்பவும் உங்களை எழுதிடுவேனா சூர்யா? அவளது கேள்வி அவனை வியக்க வைத்தது. ஆனால் அடுத்த நொடி ஒருமுறை அவளை பிரிந்து மும்பை சென்றதை தான் கூறுகிறாள் என்று நினைத்தவன், இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போறதில்ல. மும்பைக்கு போனா கூட உன்னையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். அதை நினைச்சு நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சூர்யா, நான் அத சொல்லல. நைட் இங்க நடந்த நிகழ்வு இருக்கே, அது உங்களை குறிவச்சு நிகழ்ந்த நிகழ்வு மாதிரியே எனக்கு தோணுது. என்ன குறிவச்சா? ஆமா வைரா, எனக்கு இந்த ஊர்ல எதிரிங்கன்னு யாரும் இல்ல, அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. இப்ப அடிக்கடி ஒரு கனவு வருது சூர்யா. கனவா? என்ன கனவு? உங்களை யாரோ கொலை பண்ற மாதிரி என்று கூறியவள் அவனை இறுக கட்டி கொள்ள அவள் கரமும் அவளை தன்னோடு இன்னும் இறுக்கமாக சேர்த்து கொண்டது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல வைரா, நைட்டு நீ சரியா தூங்கல, அதுதான் இப்படியெல்லாம் தோணுது. உன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய உடலும் மனமும் ரொம்ப பலவீனமா இருக்கு, நீ வந்து தூங்கு என்றவன் அவளை அழைத்து வந்து படுக்கையில் சாய்த்தான். ஜன்னல் திறந்திருப்பதை கண்டு அதை சாத்தலாம் என்று அவன் நகர அவன் கரத்தை பிடித்தவள், எங்க போறீங்க சூர்யா என்று கேட்டாள். அவள் மனதின் பயத்தை புரிந்து கொண்டவன், எங்கேயும் போகல, ஜன்னலை சாத்திட்டு வந்துடுறேன். பக்கத்துல மாடி வீடுகள் இருக்கு, அவங்களுக்கும் ஜன்னல்கள் இருக்கு. அவன் குறும்பாக கூற சிரித்தவள் அவன் கரத்தை விடுவிக்க வந்து ஜன்னலை சாத்தி விட்டு படுக்கையின் அருகில் வந்தவன் அவள் அருகில் படுத்தான். அவனை சுற்றி வளைத்துக் கொண்டவளை வாரி தன் மார்பில் சாய்த்தவன், தூங்கு என்றான். அவனது அணைப்பில் கூட அவள் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொள்கிறது. அது சூர்யாவை கலங்க வைத்தது. அவள் பயத்தை விரட்ட விரும்பியவன் குனிந்து அவள் கன்னத்திலும் பிறகு நெற்றியிலும் முத்தமிட்டான். அந்த முத்தம் மெல்ல மெல்ல அவள் உடல் முழுவதும் பதிய அவள் இதய துடிப்பு சீராவதை சூர்யாவால் உணர முடிந்தது. அவள் மனநிலையும் மெல்ல மாற ஆரம்பிக்க அவள் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த பதற்றமும் பயமும் இப்போது விலகி இருந்தது. அவன் முத்தங்களில் சொக்கி போனவள் விழிகளை மூடிக்கொண்டாள். இனி அவள் உறங்கி விடுவாள் என்று சூர்யாவுக்கு புரிந்தது. அவளுக்கு ஓய்வு தேவை என்பதால் முத்தங்களை நிறுத்தி கொண்டவன் அவள் நெற்றியை இதமாக வருடிவிட்டான். அந்த வருடல் சில நொடிகளில் அவளை ஆழ்ந்த உறக்கத்திற்கு இழுத்து சென்றது. இந்த நேரம் வானதி பாட்டி அவரது வீட்டில் அவரது அறையில் நிம்மதி இழந்து அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். வழக்கமாக கோயில் திருவிழாவுக்கு அவரது பரம்பரை ஆட்கள் தானே கொடியேற்றுவார்கள். சூரியவேந்தன் பரம்பரையை சேர்ந்தவர்களால் கொடியேற்ற முடியவில்லை என்ற செய்தி அவர் செவியில் வந்து சேரும் வரை அவர் கோயிலுக்கு வர தயாராகிய அந்த நிலையில் பூஜை அறையிலேயே விழி மூடி அமர்ந்திருப்பார். கொடிமரம் சாஞ்சிருச்சு பாட்டி, இனி நாம தான் கொடி ஏத்தணும் என்று யாராவது ஒருவர் ஓடி வந்து கூறிய பிறகுதான் பூஜை அறையிலிருந்து எழுந்து வெளியே வருவார். முகமெல்லாம் புன்னகையாக கோயிலுக்கும் புறப்பட்டு விடுவார். 10 நாட்களும் 3 வேளையும் தவறாமல் கோயிலுக்கும் வந்து விடுவார். ஆனால் நேற்று சூரியவேந்தன் பரம்பரையே கொடியேற்றி விட்டது என்ற செய்தி அவர் மன நிம்மதியை குலைத்தது. கொடியை ஏத்தினது யாரு என்று கோபமாக கேட்டபோது, அது அந்த சந்திரகாந்தோடைய மகனும் கதிர்வேலுடைய மகளும், 2 பேரும் கணவன் மனைவியாம் என்று கூற, கதிர்வேலோட மகளா? நம்ம பரம்பரை ஓடுகாலி பொண்ணுதானே அவ, அதுதான் கொடிமரம் சாயல போல, அவ உடம்புல ஓடுற பாதி ரத்தம் நம்ம ரத்தம் தானே என்று கூறிய பாட்டி மீண்டும் பூஜை அறைக்குள் சென்று அமர்ந்து விட்டார்.
நேற்று முழுவதும் பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை. முழு நேர விரதத்திலேயே இருந்தவர் இன்றும் இதுவரை எதுவும் உண்ணவில்லை. பாட்டி, இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. ஒரு பெண்மணி வந்து அழைக்க, என்னுடைய தங்கச்சி மரணத்துக்கு எனக்கு இன்னும் நீதி கிடைக்கலையே. அவளை கொலை பண்ணவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்குள்ள நான் கொடுத்த சாபம் எப்படி விலகி போகும் என்று கோபமாக கேட்டார் பாட்டி. அதுக்காக பாட்டி, நீங்க இப்படி சாப்பிடாம குடிக்காம எங்கேயே அடைஞ்சு கிடந்தா உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிடுமா? கோயிலுக்கும் போகல. ஒரு வருஷமும் நீங்க இப்படி கோயிலுக்கு கூட போகாம இருந்ததில்லையே. ஆமா, அந்த அளவு மனசு பாரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது சாப்பிடுறேன் என்று கூறி அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டுதான் இப்படி அவரது அறைக்குள் நிம்மதி இழந்து அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். இங்கு வைத்தியரின் வீட்டில் ஒரு மகா நடிகனாக நடித்து படுத்து கிடந்த பரதன் தாத்தா ஏதோ இப்போது சிறிது பரவாயில்லை என்பது போல் பாசாங்கு காட்டி எழுந்து அமர்ந்தார். குணா, என்னுடைய மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா. நான் யாருக்கும் மனசால எந்த தீங்கும் நினைச்சதே இல்ல. ஆனா என்னை எல்லாரும் இல்லாட்டி கூட ஒரு சிலராவது தப்பா நினைச்சிருப்பாங்க. பிரசாதத்துல நான் தான் நஞ்சு வச்சுட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. மனசு ரொம்ப பதறுதுப்பா. நம்ம நேரா நம்ம விநாயக குரு வீட்டுக்கு போலாம். அவர்கிட்ட பேசினா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று கூற, அதனால என்ன தாத்தா, வாங்க கூட்டிட்டு போறேன் என்று கூறிய குணா அவரை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே தனியாக குடியிருக்கும் விநாயகுரு என்று அழைக்கப்படும் அந்த காவிதாரியின் வீட்டிற்கு வந்தான். அன்று கூட இவரை சந்தித்து விட்டு வீடு திரும்பும் போதுதான் கார் வழியில் பழுதாகிவிட்டது. சூர்யாவையும் வழியில் சந்திக்க நேர்ந்தது. வழக்கம் போல் குணாவும் இளைஞர்களும் வெளியே நின்றுவிட வீட்டிற்குள் தனியாக சென்றார் தாத்தா. ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் அந்த வீட்டிலிருந்து அவர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. இனி அந்த வைராவுக்கு கூட எல்லா கடந்த கால நினைவுகளும் நினைவுக்கு வராது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சாச்சு. ஆனா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு விநாயக குரு சொல்லி இருக்காரு. சரி, பாப்போம் என்று தனக்குள் பேசியபடியே வந்து காரில் ஏறி அமர்ந்தார் தாத்தா. பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.